வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கல்யாண பந்தியில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஊறுகாய் ரெசிபி தான். மாங்காய் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம இன்ஸ்டன்ட் ஊறுகாய் டக்குன்னு போட்டுடலாம். இது 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல கடாயை காய வச்சுட்டு ஆயில் ஊற்ற தேவையில்லை. ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா படப்படன்னு பொரியணும், கருக விட்டுடாதீங்க. அதே சமயம் பொரியாமல் இருந்துச்சுன்னா கடுகு உங்களுக்கு கசப்பு தன்மை கொடுத்துடும். நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா வாசனை நல்லா பொரிஞ்ச உடனே அதை நல்லா ஒரு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பவுடராக. இது நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய் நல்லா பெரிய சைஸ் மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக நடுவில் கீறி போட்டுக்கோங்க. அந்த நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த பவுடரு. இது நான் ஒரு மாங்காய்னால் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பொடி இந்த அளவு போதும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு தக்கன நம்ம எடுத்துக்கலாம். இதில் நல்லா மிளகாத்தூள் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பும் அதே அளவு தான். உங்களுக்கு ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்பொழுதுமே உங்களுக்கு சீசன் கிடைக்கும்போது செஞ்சு வச்சுக்கலாம். வருஷ கணக்குலேயும் நம்ம போட்டு வைக்கிறதா இருந்தால் அளவுகள் இதுலேயே உங்களுக்கு டபுள் மடங்காக செஞ்சு வச்சுக்கணும். இது நான் உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். இது 1 மாதம் வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா செஞ்சால் தாராளமாக 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது நம்ம உடனடியாக செய்யறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு நல்லா ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கூடுதலாக ஊற்றின அளவுக்கு தான் அந்த காரம் மட்டுப்படும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம கடுகு பொடியும் வெந்தய பொடியும் சேர்த்துருக்கோம், அதனால் வேண்டாம். நல்லா 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம தூள் பண்ணும்போதேவும் வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இது தூள் பெருங்காயமாக இருக்க கண்டு இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இது நான் உடனடியாக நம்ம கொஞ்சமாக ஊறுகாய் சேர்க்கறனால அந்த சூட்டோடையே நான் ஊற்றிட்டேன். நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் வெதுவெதுப்பு தன்மை வந்த உடனே சேர்த்துக்கங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது நான் கொஞ்சம் அளவுகள்னால உடனே நான் எண்ணெய் காஞ்ச உடனே ஊற்றிட்டேன். நான் சூடோடையே ஊற்றிட்டேன். நம்ம நல்லா 6 மாதம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா எண்ணெயை நல்லா கொஞ்சம் ஆறின உடனே வெதுவெதுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எக்காரணம் கொண்டு ஈரத்தன்மை படக்கூடாது இந்த ஊறுகாய்க்கு. இதை நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறின உடனே எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு ஈரம் புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வேணுன்றப்ப ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஊறுகாய். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.